மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைகிறார். ஏற்கனவே 2, 3, 4 ஏன்னா 3 பயிற்சிகள் வரும். மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல புதன் இருப்பார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கின்ற சூரியனோடு இருப்பார். அதற்கு பிறகு 4ஆம் இடத்துல ஒரு கடைசி வாரத்தில் உச்சம் என்கின்ற அற்புதமான நிலை அடைவார். இது என்ன காட்டுதுன்னா, மாத ஆரம்பம் கிராஜுவலாக ஆரம்பிக்கும். ஒரு 10 நாள் ஒரு சுமாராக இருக்கும். 2வது 10 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் உங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக அப்படியே கடன்னு ஸ்பீடாக நடக்கும். அதோடைய பெனிஃபிட்ஸ் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி. இந்த மாதிரி 3 செக்டாராக மிதனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தின் முதல் 10 நாட்கள், நடு 10 நாட்கள், பிற்பகுதி 10 நாட்கள் என அப்படியே பிரிச்சிடலாம். சக்ஸஸ்ஃபுல் மாதங்க இந்த மாதம். அதிலேயே நண்பர்களின் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுக்கு பிடிச்சமான, உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய, உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை செய்யக்கூடிய ஒரு நண்பருக்கு உயர் பதவி கிடைப்பது, அவரே உயர் அதிகாரத்தில் அந்தஸ்தில் இருக்கிறது, அவரே பழச மறக்காமல் நம்மக்கிட்ட பேசுகிறார் பாருன்ற மாதிரியாக ஒரு இன்ப நிகழ்வுகள் நண்பர்களின் மூலமாக, உண்மை நண்பர்களின் மூலமாக ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இப்போது கிடைக்குங்க.